பேர் சொல்லி சொல்ல. என் பேர் நிதிஷ்குமார். நான் 12வது படிக்கிறேன். டெய்லியும் இங்கேருந்து ஓங்கூர் இங்கேருந்து 2-2.5 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் காலையில் நடந்தே தான் போகிறோம், நடந்தே தான் வரோம். ஆனால் ஸ்பெஷல் கிளாஸுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போகிற மாதிரி இருக்குது. 8:30 மணி ஸ்பெஷல் கிளாஸு, லேட்டாக தான் போகிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாத வரும்போதும் கொஞ்சம் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இருட்டிடுது. அதனால் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பஸ்ஸு வசதி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பஸ்ஸே வர்றதில்ல. இல்லைண்ணா. இப்போ தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் உடனடியாக கவனத்தில் கொள்ளணும். அது விடுதலை பெற்று இத்தனை ஆண்டு ஆயிருக்கு. இந்த சாலை வசதி இப்போ தான் மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் போக்குவரத்து வசதி இன்னும் மேம்படுத்தப்படாமல் இருக்குது. மேல்மருவத்தூர் அருகில் இருக்க அச்சரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஓங்கூருங்கிற ஊரில் இருந்து கம்பூர் கிராமம் பக்கத்தில் தான் இருக்குது. சாலை வசதி இருக்குது, ஆனால் பேருந்து வசதி இல்லாதனால இந்த மாணவர்கள் சிரமப்படுறாங்க. ஏன்னா வழியே இப்போ நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள நான் இப்போ அழைச்சிட்டு வரேன் 2 பேரை. ஆனால் இவர்களுடைய இடர்பாடை, இந்த கிராமத்து மக்களினுடைய இடர்பாட்டை தமிழ்நாடு அரசு புரிந்து கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சரியா? உன் பேர் என்ன? ராஜேஷ். என்ன படிக்கிறீங்க? 12வது. சரி, உட்காருங்க, போய் விடுறேன். இது கம்பூர் கிராமம். என்ன மாவட்டம் இது? விழுப்புரம் மாவட்டம். திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். உட்காருங்கப்பா, போகலாம்.